இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது காலிஃப்ளவரை சாப்பிடுவதற்கு முன்பு அதை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்களை பத்தி தான். நாம் தினமும் சாப்பிடக்கூடிய காய்கறிகள்ல உடலுக்கு அதிகமான சத்துக்களை தரக்கூடிய காய்கள் என்ன என்பதை பார்த்து நம்ம வாங்கி சமைத்து சாப்பிடுறோம். இது மாதிரி என்னதான் நம்ம பார்த்து வாங்கி சாப்பிட்டாலும் அதை அளவுக்கு அதிகமாக சாப்பிடவே கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்ற பழமொழிக்கு ஏற்றவாறு நன்மை தரக்கூடியதாக இருந்தாலும் அதை அளவோடு தான் எடுத்துக்கொள்வது நமது உடம்பிற்கு நல்லது. அந்த வரிசையில இன்று காலிஃப்ளவரில் உள்ள சத்துக்கள் மற்றும் நன்மை தீமை போன்றவற்றை நம்ம விரைவாக இந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காலிஃப்ளவர்ல உள்ள சத்துக்கள் என்னென்ன என்பதை பார்க்க போறோம். நம்ம சாப்பிடும் காலிஃப்ளவர்ல 11 வகையான சத்துக்கள் நிறைந்து இருக்கு. வைட்டமின் B6, வைட்டமின் C, வைட்டமின் D, வைட்டமின் K, பாஸ்பரஸ், பொட்டாசியம், மேங்கனீஸ், மெக்னீசியம், கேலோரிகள், ஃபோலேட், நார்சத்து இவை அனைத்துமே காலிஃப்ளவர்ல இருக்கு. இதோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலிஃப்ளவர்ல சல்போராபேன் என்னும் வேதிப்பொருள் இருப்பதால இதை நாம் தினமும் சாப்பிடும்போது எந்த விதமான புற்றுநோயும் வராமல் தடுக்குது. காலிஃப்ளவர்ல அதிகமான நார்சத்துக்கள் இருக்கு. ஆகையால தினமும் நாம் சாப்பிடும் காயுடன் காலிஃப்ளவரை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இதயம் சம்பந்தமான நோய்களை தடுக்கவும் மற்றும் ரத்தத்தில் உள்ள கொழுப்பினை வெளியேற்றவும் உதவியா இருக்கு. கர்ப்பிணி பெண்கள் காலிஃப்ளவரை சாப்பிட்டால் அதில் இருக்கும் வைட்டமின் டி சத்து வயிற்றில் இருக்கும் குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கு. மறதி நோய் உள்ளவங்க காலிஃப்ளவரை சாப்பிட்டீங்கன்னா ஞாபக சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்குமா. அது மட்டும் இல்லாம உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அது அதிகரிக்க உதவுது. கைவலி, கால்வலி மற்றும் வீக்கம் போன்ற பிரச்சனைகள் உள்ளவங்க காலிஃப்ளவரை சாப்பிட்டீங்கன்னா விரைவில் உடம்பில் ஏற்படும் வலி மற்றும் வீக்கத்திலிருந்து விடுபடவும் முடியும். இந்த காலிஃப்ளவரை உடல்ல எடை அதிகமாக உள்ளவங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல்ல உள்ள தேவையற்ற கொழுப்புகளை அது குறைச்சிடும். அதே மாதிரி இது சாப்பிடுறதுனால சில தீமைகள் கூட இருக்கு. அது என்னென்னது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு காய் சாப்பிடும் பொழுது அதுல உள்ள நன்மையும் தெரிஞ்சுக்கணும், தீமையும் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம அதை அளவாவே சாப்பிடுவோம். காலிஃப்ளவர் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்கும் கார்போஹைட்ரேட் நமது உடல்ல செரிமான கோளாறு, வயிற்று வலி மற்றும் வாயு தொல்லை போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அளவுக்கு அதிகமாக நம்ம காலிஃப்ளவரை சாப்பிடும்போது அதில் உள்ள சில தீமையை விளைவிக்கக்கூடிய வேதிப்பொருள் நமது உடல்ல யூரிக் அமிலமாக மாறி கிட்னியில கல் உருவாகவும் வழிவகுக்குது. ரத்தம் உறைதல் குறைவாக இருப்பவங்க காலிஃப்ளவரை சாப்பிடவே கூடாது. காலிஃப்ளவரை யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதிக உடல் எடை உள்ளவங்க, உடம்பில் வலி மற்றும் வீக்கம் உள்ளவங்க, ஞாபக சக்தி இல்லாதவங்க, ரத்த ஓட்டம் குறைவாக இருப்பவங்க, ஹார்மோன் வளர்ச்சி குறைவாக இருப்பவங்க. உடலுக்கு நன்மை தரக்கூடியது என்றாலும் அதை அளவோட தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி யாரெல்லாம் காலிஃப்ளவர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா அலர்ஜி உள்ளவங்க, செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க, வாதம் உள்ளவர்கள், தைராய்டு இருக்கிறவங்க, மேலே சொல்லப்பட்ட நபர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி சரியான அளவு காலிஃப்ளவரை சாப்பிடுவது உடல் நலத்திற்கு நல்லது. அதனால எதையுமே நம்ம தீர ஆராய்ந்து சாப்பிடுவது உடல்ல ஆரோக்கியமாக வைக்க உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க அனுப்புற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.